லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:36 வாசிங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் என்பதற்கு பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். பாருங்க, ஏன் மனுஷனுக்கு ஜெபத்துக்கு மேல விசுவாசமே இல்லை? இந்த காலத்துல பணம் செல்வாக்கு எல்லாம் நிறைஞ்சிட்டு அது போக இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை உண்டுங்கிறத மனுஷனால நம்பவே முடியல. ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, இனி சம்பவிக்க போடிய ஒரு காரியம் இருக்கு பாரு. அது என்னது? மகா உபத்திரவ காலம். ஏண்டா பிறந்துட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இருக்கு, எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதான ஒரு காலம். கிறிஸ்துவனுடைய அந்த 2ஆம் வருகையில எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதான அந்த ரகசிய வருகை என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டு. எதுக்காக ஜெபிக்கணும்? உங்க தேவைகளுக்காக ஜெபிங்க, பாவமற்ற வாழ்க்கைக்காக ஜெபிங்க. நீங்கள் அமைதலான ஒரு வாழ்க்கை நீங்க இந்த உலகத்துல வாழ்வதற்காக, எல்லாத்துக்கும் மேலாக அவர் வரும்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த காலத்துல ஜனங்களுக்கு என் காலத்துல தேவனுடைய வருகை இருக்குங்கிறத நம்பவே முடியல. ஆனா பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்க, அவருக்கு ஒரு நிச்சயம் இருந்து, உயிரோடு இருக்கிற நாமும் என்று சொன்னார். ஆதி சபையாருக்குள்ள அந்த நிச்சயம் இருந்துச்சு, என் காலத்துல தான் வருகை இருக்கும். அதனாலே என்ன பண்ணுனாங்க? இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்கு பின்னாடி போகல, ஆஸ்திகளுக்கு பின்னாடி போகல, இயேசுக்கு பின்னாடி போனாங்க. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்க நாமும். பாருங்க, உயிரோடு இருக்கிற நாமும். இப்போ ஏன் உங்களால ஜெபிக்க முடியல? வருகையா போயா 2000 வருஷமா அதான் சொல்லிட்டு இருக்கிறீங்களா, ஏமாத்திட்டு இருக்கீங்க. அப்படியே கிறிஸ்தவங்க சொல்றாங்க, அப்படியே உங்க பிள்ளைங்க சொல்றாங்க, அப்படியே நீங்களும் சொல்றீங்க. இல்ல, அவருடைய தயவு, அவருடைய இறக்கம், நீங்க அழிஞ்சு போயிடக்கூடாது, நீங்க ரட்சிக்கப்படணும், குணப்படணும், வரைக்கு ஆயத்தப்படணும் சொல்லி அவர் தாமதிக்கிறார். பின்பு உயிரோடு இருக்கிற நாம், அந்த ஒரு விசுவாசம் தான் உங்களுக்கு வேணும். என் காலத்துல தான் எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குதோ அவங்க பரிசுத்தவான்களா இருப்பாங்க. ஏன் இன்னும் நைட் தூங்கும் போதே வருகை இருக்கிறான். இந்த ஒரு பயமும் இந்த ஒரு தெளிஞ்ச புத்தியும் இந்த ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள ஆழமாய் ஆணிவரா இருக்குமேனா அவன் பயத்தோடு தான் படுப்பான். ஆண்டவரே, ஒருவேளை உன்னுடைய வருகை இருக்குமேனா என் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை படுக்கையில் நான் எனக்கு கூட இருக்கணும் இயேசுவே. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றீங்க? கிடையாதும். வருகை குறித்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கு? ஒண்ணும் கிடையாது. ஏன் ஜெபிக்க முடியல? வருகையா, நான் எத்தனை வருஷம் எனக்கு தலையில எழுதியிருக்கோ அப்படின்னு சொல்றாங்க. தலையில எழுதியிருக்கோ நான் அத்தனை வருஷம் இருப்பேன், அப்புறம் மண்ணுக்குள்ள போவேன். இல்ல, ஆதி சபையார் ஏன் பரிசுத்தமா இருந்தாங்க? ஏன் வீடுகள் தோறும் ஜெபித்தாங்க? ஏன் ஜெப வேலைகள்ல ஜெபித்தாங்க? அவர்களுக்குள்ள இருந்த ஒரே ஒரு எண்ணம் தான், என் தேவன் என்னுடைய காலத்துல வருவார், என்னுடைய தேவன் நினையா நேரத்திலே வருவார். அப்போ நான் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். வருகையில என் தேவன் வானத்துல தோன்றும் போது நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. அவங்க அந்த இதான் காத்துக்கொண்டே இருந்தாங்க. ஆண்டவரே, எப்பொழுது வருவீர், எப்பொழுது வருவீர், எப்பொழுது வருவீர் என்றார். மத்தேயு 24:44 வாசிங்க. நீங்கள் நினையாத நாளில் மனுஷகுமாரன் வருவார். பாருங்க, நினையாத நாள். அவங்க விசுவாசிச்சாங்க. நீங்க எப்படி? எனக்கு நல்லாவே தெரியும், நான் 100 வருஷம் இருப்பேன், நான் 60 வருஷம் இருப்பேன், என் வருகையில வரமாட்டார். இல்ல, வேதம் சொல்லுது நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். நீங்க என்ன பண்ணணுமா? ஆயத்தமா இருக்கணுமா. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஜெபத்தில் ஆயத்தமா இருக்கணும், ஜீவியத்தை குறித்த ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படல, ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி வெளி வேடத்தோடு தான் இருக்கிறேன், ஆனா எனக்குள்ள கெட்ட இருதயம் இருக்கு, பொல்லாத இருதயம் இருக்கு, கசப்பான இருதயம் இருக்கு என்று சொல்லி அறிக்கை பண்ணக்கூடிய மனதில் எத்தனை இருக்கு? கிடையாது. ஜெபம் சொல்லும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. விசுவாசம் இல்ல. நீங்கள் நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார் என்று இருக்கு.